அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம்க்கு தாங்க. நம்ம நம்மி குரூப்ஸ் பிரசன்ட் ஜே நகருக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட பில்டர் நேம் அண்ட் ப்ராஜெக்ட் நேம் பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்மளோட பில்டர் நேம் பாத்தீங்க அப்படின்னா நம்பி குரூப்ஸ் தாங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஜே நகர். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவோட வந்துருங்க. ஸோ வாங்க நம்ம சைட்டை போயிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம போயிட்டு அவைலபிள் பிளாட்ஸை பத்தி பார்க்கலாம். அவைலபிள் பிளாட்ஸோட சைஸ் அண்ட் ரேட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1296 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 62 லட்சம்ங்க. நம்மளோட செகண்ட் பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1296 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 62 லேக்ங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளாட்டோட ஃபேசிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத் ஃபேசிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட் ஃபேசிங்க. ஸோ நம்ம தேர்ட் பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 810 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 39 லட்சங்க. நம்ம அடுத்த அவைலபிள் பிளாட்ஸை போயிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து சைட்டை விசிட் பண்ணி சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பில்டர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் கனவு இடத்தை வாங்குறதுக்கு நம்மளோட சைட் வந்து கரெக்டான லொக்கேஷனாக இருக்குங்க. ஸோ உடனே உங்கள் கனவு இடத்தை வாங்கி உங்கள் கனவு இல்லத்தை வந்து பில்ட் பண்ணுங்கள். ஜே நகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வாங்க நம்ம செகண்ட் ஸ்ட்ரீட்டில் எத்தனை பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி வந்து காம்பவுண்ட் வாலோட கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம சைட்டை போயிட்டு பார்க்கலாம். நம்ம செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்க அவைலபிள் பிளாட்ஸோட சைஸ் அண்ட் ரேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம இப்படி ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் எல்லாமே வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணி அவங்க பில்டிங்கை பில்ட் பண்ணிட்டாங்கங்க. ஸோ இதையும் வந்து பில்ட் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பி குரூப்ஸ் தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம பிளாட்டோட சைஸ் பற்றி பார்க்கலாம். 38 பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1221 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 59 லட்சங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க, இந்த வீடியோவில் நம்ம பிளாட்க்கு ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தனித்தனியாக வந்து மெஷர்மெண்ட்டோட ஸ்டோன் கல்லோட வந்து கொடுத்துருக்காங்க. 39 பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1221 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நம்ம 39 பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1221 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 59 லட்சங்க. இந்த பிளாட்டோட ஃபேசிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேசிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 39ல டபிள்யூ பிளாட்டோட சைஸ் தாங்க பார்க்க போகிறோம். 1209 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 58 லட்சங்க. ஸோ இந்த பிளாட்டோட ஃபேசிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேசிங்க. வாங்க நெக்ஸ்ட் பிளாட்டோட சைஸ் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 21 and 22 பிளாட்டோட சைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1147 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 55 லட்சங்க. இது வந்து ஃபேசிங் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேசிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜே நகர் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம மேனேஜர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நகர் ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஹெட் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், ஐ எம் மகாலட்சுமி. ஸோ பார்க்குற மக்களுக்கு உங்களோட பேரும் நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் சார். வணக்கம், என்னுடைய பேர் வந்து எம்ஆர் பாலா. கம்பெனி நேம் வந்து நம்பி குரூப்ஸ். லாஸ்ட் 15 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு 1000+ கஸ்டமர்ஸ், ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே சார், நம்ம ப்ராஜெக்டில் டோட்டலாக எத்தனை பிளாட்ஸ் இப்போதைக்கு இருக்குது? பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் இது 43 பிளாட்ஸ். ஓகேங்களா? இப்போ கரண்ட்டில் சேலுக்கு இருக்கிறது ஒரு 7 யூனிட்ஸ் தான் இருக்குது. பேலன்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இது பிளாட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சி லிமிட்டில் வர பிளாட்ஸ். மினிமம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சார்? மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 800லேருந்து மேக்ஸிமம் 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது. இப்போ அவைலபிள் இருக்கிறது 810லேருந்து 1200 வரைக்கும் இருக்குது. ஓகே சார். இது சிஎம்டி அப்ரூவ்டா இல்லை வந்து டிடிசிபி அப்ரூவ்டா சார்? ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல், இண்டிவிஜுவல் சிஎம்டிஏ இருக்குது இந்த பிளாட்டுக்கு. இதில் பியூட்டியே அதுதான் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ ஜே நகர் ப்ராஜெக்டோட லீகல் ட்ரேசிங் வந்து எத்தனை வருஷமா சார் இருக்குது? நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் 60 இயர்ஸ் ட்ரான்சாக்ஷன் வச்சிருக்கோம். டாக்குமெண்ட் வந்து டைட்டில் 100% கிளியராக இருக்குது. லோன் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஐலே பண்ணியிருக்கிறோம். அதர்வைஸ் HDFC, எஸ் பேங்க், ஸோ மல்டிபிள் பேங்க்கில் வந்து நம்ம லோன் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டுக்கு. கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டு எந்த பேங்க்கில் அவங்களுக்கு த்ரூ ஆகுதோ நம்ம மூவ் பண்ணி கொடுப்போம். எல்லாமே டோர் ஸ்டெப் ஒர்க் தான். அவங்க கஸ்டமர்ஸ் வந்து எங்கேயுமே லேக் ஆகவோ எந்த ஒரு பேட் ஃபீலும் இருக்காது. நம்மக்கிட்ட எல்லாமே குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து சைட்டை வந்து பார்த்துட்டு
அதர்வைஸ் என்ன மூவ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எந்த பேங்க் உங்களுக்கு வேணுமோ அந்த பேங்க் நான் உங்களுக்கு த்ரூ பண்ணி கொடுக்குறோம். யா ஓகே சார். நம்ம சைட்க்கு என்னென்ன ரோட் ஆக்சஸ் இருக்குது சார்? நம்ம சைட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு சைட்டு, தாம்பரத்துக்கு சைட்டுக்கு இன்பிட்வீன் என்ன இருக்குன்னா நேஷனல் தேட்டர், அதுக்கடுத்து சேவா சதர் ஸ்கூல், அதுக்கு அடுத்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ், சான் அகாடமி ஸ்கூல் வரும். சான் அகாடமிலேருந்து சரியாக சைட்டு 300 மீட்டர்ஸ். இது ஒரு பாயிண்ட்டு. கிளாம்பாக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் மன்னிவாக்கம் ஜங்ஷன், கிஷ்கிந்தா அகைன் நம்ம சைட்டு. இதுக்கு இன்பிட்வீன் நம்ம லார்ட் ஸ்கூல் இருக்கும், லார்ட் இன்டர்நேஷ்னல். இதை விட்டோம்னா பூந்தமல்லியிலேருந்து வந்தோம்னா மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். மாதா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அடுத்து கிஷ்கிந்தா இருக்கும், அகைன் லார்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வரும், நம்ம சைட்டு வந்துடும். குன்றத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநீர்மலை சான் அகாடமி ஸ்கூல் சைட்டு. ஸோ நமக்கு வந்து 4 பாயிண்ட்ல வந்து என்ட்ரி எக்ஸிட் இருக்குது. இது ஒரு டெட் எண்ட் கிடையாது. ஸோ டெவலப்மெண்ட் இருக்கிற ஏரியான்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே, நம்ம சைட் நியர்பைல என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது சார்? நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 300 மீட்டர்ஸ்க்கு சான் அகாடமி இருக்குது, மேஜர் பாயிண்ட் சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல். இது அதை விட்டுனா இங்கே லார்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இதை விட்டுனா நமக்கு மெட்ரிகுலேஷன் பார்த்தீங்கன்னா குருகுலம் இருக்குது, ஜெயின் ஸ்கூல் இருக்குது, சேவா சன் சொன்னவங்களுக்கு. அதுக்கடுத்து சரண் லேடி வெங்கடேஷ் சுப்பாராவ் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ தாம்பரம் சரௌண்டிங்கில் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-8 ஸ்கூல் இருக்குது. நம்ம சைட்டில் இருந்து அட்லீஸ்ட் 3 கிலோமீட்டர் ஸ்கூலில் ஒரு 6 ஸ்கூல் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும், பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்ட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இதில் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாம். ஏன்னா நம்ம சைட்குள்ளேயே பஸ் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்க. நம்ம சைட் நியர்பைல என்னென்ன காலேஜஸ் இருக்குது சார்? நம்ம சைட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரத்தில் எம்சிசி இருக்குது, மேஜர் காலேஜ். ஒரு 1857 ஸ்டார்ட் பண்ண காலேஜ். ஸோ உங்களுக்கு அது ஒரு 150 வருஷம் பழமையான காலேஜ் இருக்குது. இதை விட்டுனா உங்களுக்கு சாய்ராம் காலேஜ் இருக்குது. இது ரெண்டும் உங்களுக்கு மேஜர் பாயிண்ட். உங்களுக்கு ஆர்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் இருக்குது. அதனால வயசு நீங்கள் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா க்ரசன்ட் யூனிவர்சிட்டி இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் கூட வராது. ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா டிஎம்ஜே இருக்குது, பெட்டில் உங்களுக்கு வைஷ்ணவா காலேஜ் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் நீங்கள் கூகுளில் செக் பண்ணால் கூட போதும். நம்ம சைட்டில் இருந்து காலேஜ்க்கு எல்லாமே ஒரு அரௌண்ட் 6 to 7 மேக்ஸிமம் நீங்கள் போனீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு காலேஜஸ் இருக்கும். லாங் ட்ராவல் லாங் ஜேர்னி பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. இது காலேஜ். இதுக்கு அடுத்து சானிட்டோரியமில் சித்தா காலேஜ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அது ஹாஸ்பிட்டல் கம் காலேஜ். ஓகேங்களா, எல்லாமே நமக்கு காலேஜஸ் சைட்டில் இருந்த ஸ்கூல் காலேஜஸ் ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் நமக்கு இங்கே எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணாங்கன்னா தாம்பரம் மெப்ஸ் இருக்குது. அதை விட்டு உங்களுக்கு மறைமலை மகேந்திரா யூனிவர்சிட்டி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் லாங் போகணுன்னா சிறுசேரி ஷிப்காட் இருக்குது. ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சைட் நியர்பைல ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன சார் இருக்குது? அதான் வந்து மெயினான விஷயம். ஸோ வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம சைட்லேருந்து நியர்பைலே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கஸ்டமர் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நியர்பைல என்னென்ன சார் இருக்குது? நம்ம சைட் பக்கத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்து மிஷன் நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதர்வைஸ் நமக்கு தாம்பரமில் சானிட்டோரியமுக்கும் குரோம்பேட்டுக்கும் நடுவில் ஒரு ஜிஹெச் இருக்குது. ஓகேங்களா, இதை விட்டோம் அப்படின்னா தாம்பரத்தில் டிவி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு சைட்டில் இருந்து 3 கிலோமீட்டர்ஸ் to 5 கிலோமீட்டர்ஸ் கிடச்சிடும். நமக்கு இன்னும் மேஜராக வேணும்னா எஸ்ஆர்எம் போனால் உங்களுக்கு 24/7 ஸ்பெஷலிஸ்ட் அங்கே இருக்கும். நம்ம சைட்டுக்கு என்ட்ரன்ஸ் நம்ம சான் அகாடமி ஸ்கூல் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்துலேருந்து தடுப்பூசிலேருந்து கவர்மெண்ட்டால் கொடுக்குற எல்லா டேப்லெட்ஸும் அங்கே தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எனி எமர்ஜென்சி நமக்கு வந்து பேனிக் ஆக வேணாம், எல்லாமே கனெக்டிவிட்டியில் இருக்குது. இந்த சைட்டுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே இது ஒன்று தான். தாம்பரத்துலேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், டெய்லி நீட்ஸான மார்க்கெட்டிங் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எல்லா கிராசரி ஐட்டம்ஸும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற சைட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் மோரோவர் நம்மளால் போக முடியல, நம்ம ஹஸ்பண்ட்ஸ் ஒர்க் போயிட்டாங்க, வீட்டில் லேடிஸ் மட்டும் தான் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜெப்டோவோ இல்லை ஸ்விக்கியோ எல்லாமே நம்ம சைட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ வீட்டை விட்டு வெளியில் போக தேவையில்லை. இன்கேஸ் நம்ம போகணும்னு ஆசைப்பட்டாலும் போய்க்கலாம். அதர்வைஸ் நம்ம இங்கேருந்து கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதாவது சைட்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்துடும், லெஃப்ட் எடுத்தோம்னா பெருங்குளத்தூர் டு மதுரால் பைபாஸ் வந்துடும். ஸோ நமக்கு கனெக்டிவிட்டியும் இருக்குது. அதனால நம்ம அந்த சைட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் சார் இருக்குது? நம்ம சைட்டு அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் பாயிண்ட்டு 24/7 செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இபி இருக்குது, 3 ஃபேஸ் இபி இருக்குது. யாருமே 3 ஃபேஸ் இபி கொடுக்க மாட்டாங்க. நம்ம சைட்டில் 3 ஃபேஸ் இபி இருக்குது. இன்னொன்று உள்ளே வந்து பங்களா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி வீடு கட்டி இருக்கிறாங்க, நம்ம கஸ்டமர்ஸ் தான் அவங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கிறோம். ஓகேங்களா, இது 3 இருக்குது. மேஜராக தண்ணி வருமானு கேட்டால் 20 to 30 அடியில் தண்ணி வந்துடும் போர் போட்டால். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா சார்? எஸ் மேம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லாஸ்ட் 5 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறோம். நம்ம வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம
பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2400 ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் தான். சொன்ன டேட்டில் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம் மேம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம நம்பி குரூப்ஸ் பிரசன்ட் ஜேஜே நகர் ப்ராஜெக்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். சார் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இவ்வளோ அம்யூனிட்டிஸ், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், நியர்பையில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் எப்படி ஹையாக தான் சொல்வீங்க? ப்ரைஸ் எவ்வளோ சார்? நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ப்ரைஸ் ஹைலாம் இல்லை மேம். அந்த சைட்லேருந்து நம்ம கொடுத்துருக்கிற ப்ரைஸ் கோட் பண்ணிருக்க பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4899. எந்த ஒரு பார்கெனுமே இல்லாமல் டேரெக்டாக 4699க்கு கோட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸோடு அமைஞ்சதாங்க நம்மளோட சைட்டு. ஸோ நம்ம சைட்டில் ஆக்சுவல் ப்ரைஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 4899ங்க. 699 வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட கனவு இல்லத்தை வந்து கனவு இடத்தை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. நம்ம சைட்டை வந்து ஒரு ஃபுல் வியூவில் பாருங்கள் அப்படியே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் 100% வந்து ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ நீங்கள் யாருக்குமே வந்து எந்த விதமான புரோக்கர் கமிஷன் வந்து கொடுக்கவே வேண்டாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம ஓனர்கிட்டே வந்து உங்களோட டீலிங்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாங்க. நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.